ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பெரிய அளவில் பொதுமக்களுக்கோ சாமானியர்களுக்கோ பாதிப்பு இல்லாத அளவுக்கு நமக்கு வந்து பெட்ரோல் சப்ளை, டீசல் சப்ளை, நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல் எரிவாயு எல்லாமே நமக்கு வந்து சிறப்பான முறையில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட 40% வந்து ரேட் ஏறி இருக்குது பெட்ரோல் கொடுக்கு. 100 ரூபாய்க்கு நம்ம இங்கே பெட்ரோல் கொடுத்தோன்னா அங்கே 140 ரூபாய்க்கு அவங்க ரேட்டு சேஞ்ச் பண்ணுற நெருக்கடிக்கு வந்தாங்க. நம்ம ஒரு 107 ரூபாய் தான் கொண்டு போயிருக்கோம். வந்து ஒரு UAE மாதிரி, அமீரகம் மாதிரி நாடோ, கத்தார் மாதிரி நாடோ, ஓமன் மாதிரி நாடோ விலையை வந்து உங்களுக்கு செயற்கையாக ஏற்றி கொடுக்கும்போது லாபங்கள் கிடைக்கும். ஆனால் மற்ற வருமானம் இல்லை அப்படின்றதுனால அவங்க வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்களால முடியல. மேற்காசிய போர் நடந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது February 28 அது ஆரம்பித்து June 15 தான் வந்து ஒரு சமரச உடன்படிக்கை நடந்திருக்கு. அதுவும் வந்து இன்னும் குழப்பத்தில் தான் இருக்குது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில். கிட்டத்தட்ட ஒரு 75 நாள் வந்து நம்ம வந்து 75 இல்லை, Februaryனா March, April, May 90 ப்ளஸ் June ஒரு 15 நாள்னா ஒரு 100 நாள் கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த நெருக்கடியை சமாளித்து வந்திருக்கோம். 105 நாள் வச்சுக்கலாம் நீங்கள் கரெக்டாக கணக்கு எடுத்திங்கன்னா. நம்மக்கிட்ட வந்து கச்சா எண்ணெயோ இல்லை பெட்ரோலிய பொருட்களோ வந்து நமக்கு சேமிப்பு இல்லைன்னு எல்லாரும் குற்றம் சாட்டின நிலையில் பெரிய அளவில் பொதுமக்களுக்கோ சாமானியர்களுக்கோ பாதிப்பு இல்லாத அளவுக்கு நமக்கு வந்து பெட்ரோல் சப்ளை, டீசல் சப்ளை, நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல் எரிவாயு எல்லாமே நமக்கு வந்து சிறப்பான முறையில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதுக்கு வந்து மத்திய அரசுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நன்றி சொல்லி ஆகணும். கமர்ஷியல் சிலிண்டரில் மட்டும் கொஞ்சம் நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அது நிறைய டைவெர்ட் பண்ணுறாங்க. வீட்டு சிலிண்டர்னால கட்டுப்பாடுகள் கொடுத்து அப்புறம் வந்து வீட்டுக்கு பயன்படுத்துகிற சிலிண்டரோட புக்கிங் டேட்டை மட்டும் உடனே புக் பண்ணாமல் ஒரு 25 நாள் தள்ளி புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூலம் நம்ம நெருக்கடியை கொஞ்சம் சமாளித்து வந்துட்டோம். பெரிய அளவில் விலைவாசியும் ஏறாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அதோட பாதிப்பு வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பெட்ரோல் விலை ஏற்றுறோம், டீசல் விலை ஏற்றுறோம் அப்படின்னா அது வந்து மறைமுகமாக போக்குவரத்து கட்டணங்கள்லேருந்து, மூலப்பொருட்கள்லேருந்து, உற்பத்தி நிறுவனங்கள், மக்களுக்கு கொண்டு போய் சேரக்கூடிய எல்லா பொருட்களோட விலையும் வந்து அது பாதிக்கும். சில இடங்களில் கண்டிப்பாக பாதிப்பு வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சர்வதேச நாடுகளை ஒப்பீடு பண்ணும்போது நம்ம வந்து பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரல. அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட 40% வந்து ரேட் ஏறி இருக்குது பெட்ரோல் பொருட்கள். 100 ரூபாய்க்கு நம்ம இங்கே பெட்ரோல் கொடுத்தோன்னா அங்கே 140 ரூபாய்க்கு அவங்க ரேட்டு சேஞ்ச் பண்ணுற நெருக்கடிக்கு வந்தாங்க. நம்ம ஒரு 107 ரூபாய் தான் கொண்டு போயிருக்கோம். ஸோ வந்து இந்த விஷயத்த வந்து சிறப்பாக எல்லாருமே செஞ்சுருக்காங்க. பொதுமக்களும் இந்த விஷயத்த வந்து மக்கள் வந்து கூட நின்று இதை வந்து அவங்களும் சமாளித்ததுக்கு வந்து அவங்களுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். இப்போ இந்த விலையேற்றம் அப்படிங்கிற விஷயத்த வந்து குறைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சி போச்சு, ஆனால் மத்திய அரசாங்கம் விலை குறைக்கல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இது வந்து கேட்க தான் செய்வாங்க. கேள்வி வந்து இப்போ நமக்கு நியாயமாக தெரியும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா April 23 வந்து நமக்கு தேர்தல் நடந்துச்சு. ஸோ Februaryலேயே வந்து நமக்கு வந்து போற ஆரம்பிச்சிருச்சுன்னா March மாதம் முழுசுமே நமக்கு வந்து நெருக்கடி தான். April 23 தேர்தல் முடிஞ்சு முடிவுகள் அறிவிக்கிற வரைக்கும் நம்ம வந்து விலை ஏற்றலை. ஸோ 2 மாதமாக கிட்டத்தட்ட 60 நாள் கிட்ட நம்ம வந்து பழைய விலையிலேயே வந்து கச்சா எண்ணெயை வந்து சுத்திகரித்து விலை கொடுத்துட்டு இருந்தோம். அதனால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 1000 கோடி ரூபாய் நம்மளோட எண்ணெய் நிறுவனங்களுக்கு வந்து நஷ்டம். இது இல்லாமல் அரசு பார்த்தீங்கன்னா தன்னுடைய எக்ஸைஸ் டியூட்டியில் லிட்டருக்கு 10 ரூபா வந்து தன்னுடைய வருமானத்தை வந்து இழப்பீடுக்கும் அறிவிச்சிருச்சு. ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் தடை விதிச்சிருக்கு. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பான லாஸு. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபா நஷ்டம் இன்றைக்கி ஒரு இந்தியன் ஆயிலுக்கோ பாரத் பெட்ரோலியமுக்கோ ஆகுது அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவர் பண்ண முடியும். முழுசாக வந்து அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு நமக்கு நேரம் ஆகும். விலை ஏறும்போது 100% அதுக்கு ஈக்குவலாக ஏற்றிட்டு விலை குறையும் போது உடனே குறைக்கலாம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே எப்படி வருஷத்துக்கு ஒரு தேர்தல் 2 தேர்தல் வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த விஷயத்துக்குள்ளே வந்து அரசாங்கங்கள் முடிவு எடுக்க முடியாமல் திணறாங்க. ஸோ கண்டிப்பாக விலை குறையும். இப்போ இன்றைக்கி கமர்ஷியல் கேஸோட சிலிண்டரோட விலையை வந்து இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 170 ரூபாய் குறைச்சிருக்காங்க. இன்னும் அடுத்த ஒரு 10 நாள் 15 நாளில் அடுத்த ஒரு பேட்ச் குறைய வாய்ப்பு இருக்குது. வரும் மாதத்தில் வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்ப்ரஸ்டு பயோகேஸ்ன்னு என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் மாதிரி இயற்கை கழிவுகள் வந்து நமக்கு வந்து ஒரு ஹோட்டல்லையோ ஒரு அதிகமாக மக்கள் புழங்குற இடத்துலையே கிடைக்குதுன்னா அந்த கழிவுகளை பயன்படுத்தி அதுலேருந்து நம்ம வந்து ஒரு எரிவாயு வந்து உருவாக்குறோம். ஸோ இப்போ நிறைய ஹோட்டலில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இப்போ கல்யாண மண்டபங்கள் வந்து நமக்கு வந்து நிறைய வேஸ்ட்டு வரும், காய்கறி கழிவுகள் வரும், உணவு கழிவுகள் வரும், ஒரு காலேஜோட கேன்டீன் இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த கழிவுகளை வந்து நம்ம பயன்படுத்தி அதுலேருந்து நம்ம வந்து ஒரு எரிவாயுக்கு கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். நார்த் இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இது வந்து
சின்ன லெவலில் வீடுகள்லேயே பண்ணுறாங்க. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, 100 வீடு இருக்குன்னா அந்த 100 வீட்டிலேருந்து நம்ம வந்து குப்பையை வந்து வெட் வேஸ்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, திடக்கழிவை ஈரமானது நம்ம வந்து மண்ணுக்கு உரமாக போகக்கூடிய தனியாகவும் பிளாஸ்டிக் மாதிரி உள்ள தனியாகவும் நம்மக்கிட்ட பிரித்து வாங்குறாங்க கார்பரேஷனில். இதே அங்கே உள்ள மிஷின்லேயே அவங்க போட்டு அதை வந்து அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி உரமாக மாற்ற முடியும், அதுலேருந்து கேஸை எடுக்க முடியும். அதன் மூலம் நமக்கு வந்து எரிவாயுவோட தேவையை வந்து நம்ம குறைக்க முடியும். பெட்ரோலியமுடைய சேமிப்பு கிடங்குகளோட இதை வந்து அதிகரிக்கணும், அதோட அளவை வந்து நம்ம அதிகரிக்க போகிறோம். ஏற்கனவே நம்மக்கிட்ட மங்களூரில் இருக்குது, படூர்னு ஒரு இடத்துல இருக்குது, கர்நாடகாவில் ஒடிசாலெல்லாம் இருக்குது. அதில் வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு 15,000 கோடி வந்து நமக்கு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இல்லை 5,000 கோடியில் பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு அடியில் வந்து இதோட கச்சா எண்ணெய் பேரல்களை வாங்கி நம்ம சேமிக்கிற மாதிரி ஒரு உள்கட்டமைப்பை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 10,000 கோடிக்கு வந்து விலை குறையும் போது வாங்கி வச்சுக்குவாங்க, நம்மளோட கச்சா எண்ணெயை வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ விலை ஏறும்போது அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். அதுக்கான விஷயத்தை முடுக்கி விட்டுருக்காங்க. இப்போதைக்கு நம்ம வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து கொஞ்சம் இறக்குமதி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் கச்சா எண்ணெயில் இந்த போர் காலத்துக்கு அப்புறம். ஏன்னா அவங்க வெனிசுலாலேருந்து ஒரு பெரிய அளவில் அவங்க உற்பத்தியை வந்து அமெரிக்காவோட ஆதரவோடு தொடங்கியிருக்காங்க. நம்மளும் வந்து பிரேசில், யூஎஸ் இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகள்லேருந்தும் நம்மளுடைய கொள்முதலை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். வளைகுடா நாடுகளை மட்டும் நம்பி பண்ணிகிட்டு இருக்க முடியாது போர்க்காலத்தில் அப்படின்றதுனால நம்மளோட எந்தெந்த நாடுகள்னு வாங்குறோன்றதை பரவலாக்கியிருக்கோம். ஸோ அமெரிக்காவோட நம்மளோட வர்த்தக ஒப்பந்தம் வந்து டிஸ்கஷனில் இருக்குது. அது வரும்போது இதுக்கான சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்காவில் ஏற்கனவே பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் இருக்குன்றது அவங்க முன்னாடியே கண்டுபிடிச்சி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரீஸோட டாமினன்ஸை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கம்மி பண்ணணும்னு அவங்க வந்து அவங்களும் உற்பத்தியில் இறங்கியிருக்காங்க. இது வந்து ரெண்டும் வெவ்வேறு விதமான க்ரூடுன்னு சொல்லுவாங்க. ஒன்று பிரெண்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இந்த பக்கம் உள்ள க்ரூடு வந்து வேறு க்ரூடு சொல்லுவாங்க, WTIன்னு சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்காவோட க்ரூடு வந்து கொஞ்சம் அதோட குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அந்த மார்க்கெட்டில் வந்து அவங்க இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் மார்க்கெட் ஷேரில் உள்ளே வராங்க. ஏன்னா ஆயில் மார்க்கெட்டுன்றது வந்து நமக்கு வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அவசியமான ஒன்றா இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து உங்களுக்கு எனர்ஜிலேருந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது வரைக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஃபியூவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்றப்போ அந்த மார்க்கெட்டில் வந்து அவங்களோட டாமினன்ஸும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த போர் காரணமாக பார்த்தீங்கன்னா 100 நாளில் வந்து அந்த ஹோர்முஸோட நீரிணை வந்து டிரான்ஸ்போர்ட்டே போக முடியாத அளவுக்கு நெருக்கடியில் மாட்டிக்கிச்சு. பட் வந்து அங்கே தான் அதிகமான அளவுக்கு நம்மளோட ஆயிலோட உற்பத்தி நடக்குது. அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஈராக் ஆகட்டும், சவுதி ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், ஓமன் ஆகட்டும், ஈரான் ஆகட்டும். ஸோ அங்கேருந்து நமக்கு உற்பத்தியான பொருட்கள் விலை வந்து கம்மியான ரேட்டில் கிடச்சிட்டு இருந்தது. இந்த போர் காலத்து நெருக்கடினால அந்த விலை ஏறிடுச்சு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து நமக்கு வந்து அதோட விலை வந்து குறைஞ்ச விலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வருஷமே நடந்திருக்கணும், இந்த $50 $60 கச்சா எண்ணெயோட விலை வந்து பீப்பாய் வந்து குறையும்னு சொன்னாங்க. ஆனால் இமீடியட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் உற்பத்தி நாடுகளுக்குன்னு சேர்ந்து ஒரு சங்கம் இருக்குது, கூட்டமைப்பு, ஒப்பக்னு சொல்கிறோம். அந்த ஒப்பக்கில் ஒவ்வொரு நாடும் இவ்வளோதான் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகள் இருக்குது. அதில் மிகப்பெரிய நாடாக வந்து சவுதி அரேபியா இருக்குது. ஆனால் அதில் உள்ள உறுப்பு நாடுகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா அவங்க அதிகமாக உற்பத்தி பண்ணி அதிகமாக வந்து விற்பனை பண்ணாதான் அவங்களோட பிற தேவைகளை பூர்த்தி பண்ண முடியுது. இப்போ வந்து ஒரு UAE மாதிரி, அமீரகம் மாதிரி நாடோ, கத்தார் மாதிரி நாடோ, ஓமன் மாதிரி நாடோ எண்ணெய் வளத்தை தான் அவங்களோட பெரும்பங்கு வருமானத்துக்கு சார்ந்து இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் பேரல் தான் நீங்கள் உற்பத்தி பண்ணணும்னு கட்டுப்பாடு விதித்து விலையை வந்து உங்களுக்கு செயற்கையாக ஏற்றி கொடுக்கும்போது லாபங்கள் கிடைக்கும். ஆனால் மற்ற வருமானம் இல்லை அப்படின்றதுனால அவங்க வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்களால முடியல மற்ற நாடுகள்னால. அதனால அவங்க அது வந்து வெளியே வரணும்னு நம்புகிறாங்க. இவங்க ஆல்ரெடி அமீரகம் வெளியே வந்துருச்சு. இப்போ ஈராக்கும் வந்து எங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, சங்கத்துலேருந்து இவங்களும் வெளியே போயிட்டாங்க, நம்ம கூட்டமைப்புலேருந்து அமீரகமும் வெளியே போனதுனால நம்ம அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கூடுதலாக உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. அது சவுதியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால உடனடியாக அதுக்கான ஒப்புதல் கிடைக்குமான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா அவங்களும் வெளியே வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால வாய்ப்புகள் இருக்குது, குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீனா ஏன் சார் குறைச்சிதான் அவங்களுடைய கொள்முதல்? சீனாவில் வந்து 2 விஷயத்தினால குறைக்கிறாங்க. ஒன்று, இப்போ நமக்கு வந்து நம்மளோட சேமிப்பு கிடங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 நாள் 10 நாளைக்கு தான் நம்மக்கிட்ட வந்து கச்சா எண்ணெயும் பெட்ரோலிய பொருட்கள் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் நிறுவனங்கள் கிட்ட ஒரு 50 to 60 நாளைக்கு இருக்குது. சேமிப்பு கிடங்குன்றது தனி, ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ்ன்றது தனி. ONGCO, இந்தியன் ஆயிலோ, பாரத் பெட்ரோலியமோ, HPCLோ பார்த்தீங்கன்னா அவங்களோட 2 month ஸ்டாக்கை வந்து எப்போவுமே கையில் வச்சுருப்பாங்க. அப்படின்றப்ப நமக்கு ஒரு 70 to 75 நாளைக்கு நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி சேமிப்பு இருக்குது. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா இந்த 75 நாள்ன்றது வந்து அவங்க வந்து 180 days 200 days 1 year வரைக்கும் கூட அவங்க வந்து சேமிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு உள்கட்டமைப்பு வச்சுருக்காங்க.
அதனால் அவங்க வந்து விலைவாசி கம்மியாக இருக்கும்போது வாங்கி ஸ்டாக் வச்சுருந்தாங்க. இப்போ பழைய ரேட்டில் வாங்கின ஆயிலே அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இருக்கிறதுனால புதுசாக வந்து அவங்க ஆயில் வாங்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லை. இன்னொன்று அவங்க எலக்ட்ரிக் வண்டியோட அடாப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமான வாகனங்கள் வந்து இன்றைக்கி மின்சார வாகனங்கள் அங்கே மாறிடுச்சு. அப்போ அவங்களோட பெட்ரோலுடைய தேவையும் குறையுது. இப்போ டிமாண்ட் வந்து கம்மியாகும் போது மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றப்ப என்னென்னா விலைவாசி வந்து உங்களுக்கு சாதாரணமாகவே குறையும். அதுக்கான விஷயம்தான் நம்ம இதில் எடுத்துக்கணும். விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் எல்லாமே வெளிநாட்டில் தான் வாங்குறோம் அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சார். ஒவ்வொரு பொருளுமே நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணணும், எல்லாமே சொந்தமாக உற்பத்தி பண்ணணுன்ற மாதிரி இல்லை. சில பொருட்கள் நம்ம வந்து கண்டிப்பாக இறக்குமதி நம்பி தான் இருக்கும். பெட்ரோலிய பொருட்கள்னாலும் சரி, நீங்கள் சொன்ன யூரியானாலும் சரியுமே இறக்குமதி நம்பி இருக்குது. நம்மளோட சொந்த உற்பத்திக்கான விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி குளோபல் எக்கானமி பொறுத்தளவுக்கு விலை குறைவாக ஒரு பொருள் சர்வதேசத்தில் அந்த சந்தையில் கிடைக்குதுன்னா அதை வாங்கி பயன்படுத்திக்கிறதும் நமக்கு ஒரு புத்திசாலித்தனமாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்டில் அந்நிய செலாவணி வந்து நம்ம கையிருப்புலேருந்து வெளியே போகும் இந்த மாதிரி இறக்குமதி பண்ணும்போது. அதுக்கு தான் நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரே நாளில் அதை மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் யூரியா சொல்கிறீங்க, பெட்ரோலிய பொருள் சொல்கிறீங்கன்னா, சமையல் எண்ணெயுமே நம்ம வந்து மலேசியா, இந்தோனேஷியா அந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம வந்து பாமாயில் இந்த மாதிரி உள்ள விஷயங்களையும் நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். அது கூட ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு, எண்ணெயோட பயன்பாடை ஒரு 10% குறைக்க முடியுமா குடும்பங்கள்னு பாருங்கள். அதனால் உடல் பருமன் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மக்கிட்ட இந்தியாவிலே கிடைக்கக்கூடிய இப்போ தேங்காய் எண்ணெயோ இங்கேருந்து விளையக்கூடிய பொருட்கள்லேருந்து உள்ள எண்ணெயை நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்கன்னா அது விவசாயிகளுக்கு ஒரு வருமானத்துக்கான வாய்ப்பாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு, இறக்குமதியை குறைக்கணும்னு. அரசாங்கம் அதுக்கான வேலைகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து உடனடியாக குறுகிய காலத்தில் அதுக்கான இறக்குமதியை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதை செய்வோம். சர்வதேச கடன், நம்ம வாங்கியிருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், அதுக்கு நம்ம திருப்பி செலுத்த வேண்டிய விஷயத்தை பொறுத்து தான் வந்து விலைவாசியை நம்ம வந்து குறைப்போம். முன்னாடியே வந்து ஒரு இது சொல்லியிருந்தாங்க, நம்மளோட நிதியமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம வந்து கடன் வாங்கி சில விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு வட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால முதல்ல வந்து கடனை அடைக்கிறதுக்கு கூடுதல் விலை வச்சு அதில் கிடைச்ச வருமானத்தை வச்சு நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒன்று வச்சுருந்தோம். ஏன்னா கோவிட் காலத்தில் பொறுத்தளவுக்கு வருமானம் இல்லை. நம்ம ஊரடங்கு போட்டோம், தொழில்களோ மக்கள் பிரயாணமோ இல்லை போக்குவரத்தோ எதுவுமே உற்பத்தியோ இல்லாதப்போ என்ன நடந்துச்சுன்னா எல்லா இடத்துக்கும் அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. ஆனால் சம்பளம் போட்டாகணும் அரசு ஊழியர்களுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி நம்ம சர்வீசஸ் கொடுத்தாகணும், தேவையான பாலோ அத்தியாவசிய பொருட்களோ உணவோ காய்கறியோ பழங்களோ வந்து சேர்த்து தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஜிஎஸ்டி ஆகலை அப்படின்னா வருமானம் இல்லைன்றாலும் என்ன பண்ணுறாங்கன்னா மாநில அரசாங்களுக்கு நமக்கு தேவையான நிதி உதவி வேணுன்றனால ஒரு காம்பன்சேஷன் செஸ்ஸை வந்து அடிஷ்னலாக போட்டு கோவிட் செஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணி மாநிலங்களுக்கு அந்த கடனை கொடுத்து அந்த கடனை வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அந்த இதை வந்து நம்ம வந்து திருப்பி அடைச்சிருக்கோம். இப்போ அந்த காம்பன்சேஷன் செஸ் வந்து அமலில் இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயமா செஞ்சு நம்மளோட கடன் சுமையை குறைச்சிட்டு அடுத்து நம்ம வந்து போகும்போது அந்த விலைவாசி வந்து கண்டிப்பாக வந்து குறையும். புதிதாக அமைஞ்சிருக்க இந்த தாவேக்க அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க துறை வாரியா வெள்ளை அறிக்கையை வெளியிடுறாங்க. இந்த துறையில டிஎன்ஜிசி, டிஎன்இபி அதில் இவ்வளோ கோடி நஷ்டமாக இருக்குது, இதில் இவ்வளோ கோடி நஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு துறையும் கொடுக்கறதுடைய பின்புலம் என்னவாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயமா இருக்கு சார்? நான் கற்றுக்கணும்னா அதில் என்ன தெரிஞ்சுக்குவோம், மக்கள் சாதாரண மக்களுக்கு அது புரியுது. கண்டிப்பாக இது வந்து ஒவ்வொரு அரசாங்கமும் இதை கொடுக்கலாம், ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கலாம். இந்த வெள்ளரிக்கை வரும்போது நமக்கு என்னென்னா வெளிப்படைத்தன்மை அதிகமாகும். அரசாங்கத்துக்குள்ளே என்ன மாதிரி நிதிநிலை இருக்குது அப்படின்றது, நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம்னு பட்ஜெட்டில் சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா பட்ஜெட்டில் சொல்லதோட கூடுதலாக சில லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க தமிழக அரசாங்கம் சொல்லிட்டு வெள்ளரிக்கையில் சொல்கிறாங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு எதிர்பார்த்த டைமில் 13 லட்சம் கோடிக்கு நம்மக்கிட்ட கடன் இருக்குன்றது வெள்ளரிக்கையில் வெளியே வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடன் வாங்குறது தவறு இல்லை. ஸோ இந்த கடன் வந்து அதிகப்படியாக ஒரு லிமிட்டுக்கு மேலே வாங்க முடியும் அப்படின்னா அப்படி வாங்க முடியாது. அதுக்கு ரிசர்வ் வங்கியோட கட்டுப்பாடுகள் இருக்குது. நம்மளோட மாநிலத்தில் எவ்வளோ மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்கிற மாதிரி மாநில உள்நாட்டு உற்பத்தியில் இத்தனை சதவீதம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலான் இருக்குது. அந்த வரம்பை நம்ம வந்து பயன்படுத்தி தான் வாங்குகிறோம். அதனால் வந்து கடன் சுமை ஏறுதுன்னு சொன்னால் கூட நம்முடைய உற்பத்தி வந்து அதை வந்து எந்த லிமிட்டுக்குள்ளே கொண்டு போய் வரம்பில் வச்சுருக்கோன்றதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆனால் இங்கே என்ன விமர்சனம் இதில் வருது அப்படின்னா, நம்ம வாங்கின கடனை என்ன செய்கிறோம், அதை வந்து ஒரு முதலீட்டுக்கான வாய்ப்பாகவோ ஒரு உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கோ இல்லை ஒரு மிகப்பெரிய திட்டங்கள் உருவாக்கி அதன் மூலம் வேலைவாய்ப்பு, வருமானம், கடனை வந்து நம்ம குறைக்கிறது, வட்டி கட்டுறதை குறைக்கிறது அப்படின்னு போயிருந்துச்சுன்னா இதோட ப்ராக்ரஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த வெளியறிக்கையில் நமக்கு வந்திருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கின கடன் வந்து அதிகப்படியாக புதுசாக ஒரு திட்டங்களுக்கு செலவிடுறதோட வட்டிக்கு தான் நமக்கு வந்து அதிகமாக போகுது. இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம்.
கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னா ஒரு முதலீடுக்கான செலவினம். நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் போடுறேன், இல்லை ஒரு 6-வே காரிடார் போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன சாலை போக்குவரத்துக்கு நான் முதலீடு பண்ணுறேன், இல்லை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வரேன், ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து குறைஞ்ச விலையில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா, அதனால மக்களுக்கு பயன்பாடு வந்து மறைமுகமாகவும் செலவுகள் குறைஞ்சும் போக்குவரத்து எளிதாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த வருமானத்தில் 11% தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு உள்கட்டமைப்பு மேம்பாடுக்கோ புதிய திட்டங்களுக்கோ செலவு பண்ண முடியுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 1000 பஸ் புதுசாக வாங்கணும்னா என்ன ஆகும், மக்களுக்கு வந்து போக்குவரத்தில் இதாக கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம்னா 11% தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோன்னா 34% வந்து கடனுக்கு வட்டி கட்டுறோம். 100 ரூபா வருமானம் வருது, 34 ரூபா நான் வட்டி கட்டிடணும், அசல் தனி. அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை எடுத்து நான் புதிய திட்டங்களுக்கு வந்து செலவு பண்ண முடியும். நமக்கு வீட்டுக்கு மாதம் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு நம்ம வீட்டில் குடும்ப தலைவர்னு வச்சுக்கோங்க. வாங்குற 10,000 ரூபாயில் 3,400 ரூபா வட்டிக்கு போயிருது, அசலில் ஒரு அமௌண்ட் போயிருது, வீட்டு வாடகை மற்ற செலவு எல்லாம் போச்சு. நான் புதுசாக வந்து ஒரு சேமிக்கணும், இல்லை ஒரு இன்வெஸ்ட் பண்ணி என்னோட குழந்தைக்கு மற்ற விஷயத்துக்கு செய்யணும்னா அந்த பணம் நம்மகிட்ட இல்லை. அதையும் நம்ம திருப்பி கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு சூழலை மாட்டிக்கிட்டதுனால இது நமக்கு ஒரு நெருக்கடியான சூழல்னு சொல்கிறாங்க. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுற போது தமிழ்நாட்டோட சூழல் எப்படி இருக்குங்க சார்? இப்போ இதே மாதிரி நெருக்கடியான சூழலில் கேரளாவும் முன்னாடி இருந்துச்சு, அவங்களும் அதுக்கான கரெக்ஷன் எடுக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் இருந்துச்சு. இப்போ சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கடன் சுமையை வந்து அவங்க வேறு விதமாக வந்து நிர்வாக சீர்திருத்தம் மேலே கொண்டு வராங்க. இப்போது ரீசெண்டாக எடுத்துக்கிட்டால் மகாராஷ்டிரா அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாக்காளர் பட்டியலை வந்து சீர்திருத்தம் பண்ணாங்க எஸ்ஐஆரில். அப்படி பண்ணும்போது இறந்து போனவங்க, புலம்பெயர்ந்தவர்கள், அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறி போனவங்க, இந்த கணக்கெல்லாம் எடுத்துட்டு இவங்களுக்கெல்லாம் பயனாளிகள் கணக்கில் இருக்காங்களா, அதாவது அரசாங்கம் வந்து நேரடியாக அக்கௌண்ட்டில் பணம் போடுறோம் இல்லையா, 1000 ரூபா போடுறோம், 1500 போடுறோம், இப்போ 3000 போடுறோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து இத்தனை லட்சம் கணக்குகள் வந்து நமக்கு வந்து போலி இல்லை, இந்த இவங்கெல்லாம் நம்மளோட பயனாளிகளே இல்லைன்னு அவங்க கண்டுபிடிச்சதுனால ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியுது. ஒரு 10,000 கோடி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு அந்த 10,000 கோடியை வேறு விஷயத்துக்கு நம்ம மாற்ற முடியும். இந்த மாதிரி நிர்வாக சீர்திருத்தம் நம்ம பண்ணும்போது நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மற்ற மாநிலங்களோட கடன் சுமையில் அவங்க எடுக்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்யும்போது சின்னதாக நமக்கு வந்து வந்துடும். புதிய அரசுன்னு பேசும்போது நான் ஒரு 3 விஷயங்களை நான் பார்த்த வகையில் உங்களுக்கு இப்போ பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய போக்குவரத்து அமைச்சர் வந்து மத்தியில் போய் அவர் நிதின் கட்கரியை பார்த்துட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் தமிழ்நாடுக்கு நெடுஞ்சாலைகளுக்கு ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு மத்திய அரசு தயாராக இருக்குன்னு சொல்லி ஒரு சமீபத்து பேட்டியில் சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை பார்க்குறேன். ஸோ நமக்கு வந்து 1 லட்சம் கோடி பணம் மத்திய அரசு வந்து ஒதுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா நம்ம அதுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும், அதை செய்யணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு பல வருஷமாக கிடப்பில் கடந்த ஒரு ப்ராஜெக்ட், சென்னையில் மதுரவாயலோட ப்ராஜெக்ட் வந்து துறைமுகத்தை இணைக்கிறதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்றாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் இவ்வளோ வருதுன்னா அதுக்கு மூலப்பொருட்கள் நம்ம இங்கே வந்து கொடுக்கக்கூடிய மற்ற விஷயம் சிமெண்ட்டோ ஸ்டீலோ இதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குன்னா இதுக்கு மாநில அரசும் தன்னுடைய ஜிஎஸ்டி பங்கை விட்டு கொடுக்குது அப்படின்னா மத்திய அரசும் தன்னோட பங்கை விட்டு கொடுக்க ரெடியாக இருக்குது அப்படின்றதான் நம்மளோட தகவல். இது மாதிரி கேரளாவில் வந்து ஒரு நெடுஞ்சாலை ப்ராஜெக்ட்டுக்கு முந்தைய அரசாங்கம் நம்ம ஒரு பினராயி விஜயன் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணி பண்ணாங்க. அதனால திட்டம் வந்து மக்களுக்கு பயனாக கிடைச்சது. என்னன்னா இப்போ இந்த வரி வசூல் பண்ண போகிறோம், அது மத்திய அரசு எடுத்துக்க போகுது 50%, மாநில அரசு 50% எடுத்துக்க போகுது. இதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கொஞ்சம் கூடும். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை குறைக்கணும்னா நம்ம 2 பேருமே நம்மளோட ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து போவோமேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. இன்னொரு 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் வந்து ஒரு சித்த மருத்துவக் கல்லூரி தொடங்குறதுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சட்டசபையில் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதை நம்ம செயல்படுத்தாமல் விட்டுட்டோம். ஏன்னா மருத்துவக் கல்லூரி கட்டுறதுக்கான உதவி மத்திய அரசு அவங்க கொடுக்க ரெடியாக இருக்குது. அதை தொடர்ந்து செயல்படுத்துறதுக்கு ரெக்கரிங் இன்கஸ்ட்னு சொல்கிறோம், அதாவது எக்ஸ்பென்ஸ்னு சொல்கிறோன்னா மாதம் நடத்துறதுக்கான நிர்வாக செலவுகள் வந்து எனக்கு பண்ண முடியாதுன்னு தமிழக அரசு சொல்லிட்டாங்கன்றாங்க. அதோட தகவல்கள் இனிமேல் தான் வரும். அதை வந்து எடுத்து செய்யலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு சித்த மருத்துவ கல்லூரி வருதுன்னா நமக்கு மத்திய அரசோட ஆதரவில் வருதுன்னா அதுக்கு செய்கிறதுக்கு தமிழக அரசாங்கம் வந்து முன் வராங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து 2 பேரும் வந்து பேசும்போது பரஸ்பர பலன்கள் வந்து மக்களுக்கு கிடைக்கும். எல்லாமே வெளிப்படையாக தான் இருக்குது. இப்போ வந்து ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்முடைய நிதிக்குழுவிலேருந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒதுக்கக்கூடிய நிதியாக இருந்தாலும் சரி, அதுக்கான வரமுறையை வந்து விதித்து அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போது பிஎம் ஸ்ரீ மாதிரி திட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு சிறப்பாக ஒதுக்கீடு பண்ணி, அதாவது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் மாதிரி ஒதுக்கீடு பண்ணி அது மத்திய அரசு வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க. அதில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா நான் அவங்க வந்து உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னா அந்த பணத்தை வாங்கிக்கலாம். எனக்கு அந்த கண்டிஷன் வேண்டாம்னா நம்ம வேணாம்னு சொல்லி விட்டுக்கலாம். அதில் வந்து கட்டாயம் ஒன்றும் இல்லை. மற்ற எந்த விஷயத்துலையுமே அவங்க வந்து இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒதுக்கீடு பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறுத்தி வைக்க முடியாது.
வரவு செலவுக்கான கணக்கை வந்து சரியான நேரத்தை தாக்கல் பண்ணி அந்த பணத்தை வாங்கிக்கலான்றது தான் வந்து பார்லிமெண்ட்லேயும் நமக்கு நிதியமைச்சர் சொன்ன விஷயம். பாஜக ஆளும் மாநிலங்களில் கூட தாக்கல் செய்ய காலதாமதம் ஆச்சு அப்படின்னு கூட முன்னாடி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்ட் ரிலீஸ் வந்து ப்ராப்ளம் இருக்காது. உடனடியாக 3 மாதம் 6 மாதத்தில் நமக்கு வந்து பெரிய ஒரு மாற்றங்கள் எதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த அரசாங்கத்தோட வெள்ளை அறிக்கையில் வந்து நிதி விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிர்வாகத்தில் ஏற்பட்டக்கூடிய சுணக்கம் இல்லை அதில் வந்து நமக்கு ஒரு சீர்திருத்தம் பண்ணாததுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சுமையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து வருமானம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்திருக்கலாம்னு எதிர்பார்க்க துறைகள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கனிம வளங்கள் வந்து அனுமதி இல்லாமல் எடுத்து அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் பத்திரப்பதிவு, அப்புறம் வேற வந்து உங்களுக்கு வணிக வரி, இது மாதிரி ஸ்டாம்ப் நம்ம விற்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம முத்திரைத்தாள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வருமானத்தை இழந்திருக்கோம். இதை வந்து சரியான முறையில் கண்காணிச்சாலே ஒரு 20,000 கோடி ரூபாய் நம்ம வந்து சரி பண்ண முடியும்னு மாநில அரசாங்கம் வந்து எதிர்பார்க்குது. அதுக்கான வேலைகளை அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்த மாற்றம் நல்லபடியாக இருக்கும்னு நான் நம்புறேன்.